வணக்கம். நான் உங்கள் ரோஷந்தரு. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கடந்த காலங்களில் பெரிய ஒரு பேசுபொருள் நபராக இருந்தவர். மக்களால் கேளிக்கை செய்யப்பட்டு, மக்களால் ஆதரவளிக்கப்பட்டு, பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ கேஸுகள் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கும் போதே அவருக்கு நோமலாகவே 20 கேஸுகள் கிடந்திருந்தது, 1008 புனைகள் இருந்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தன்னுடைய வாயால் சில வீடியோக்களில் நாங்கள் நாகரிகமாக கதைக்க முடியாது, சில வசனங்கள் வேறும் பொறுத்து கொள்ளணும். என்னென்னு சொன்னால், தன் வாய் கொழுப்பை வச்சு கொண்டு அந்த ஆளுக்கு சும்மா இருக்கல. அதனை மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருந்தது. ஆரம்பத்தில் சாவகச்சேரி பிரச்சனையை வச்சுக்கொண்டு மக்கள் சமூகத்துக்குள்ளே சோஷியல் மீடியாவில் ஒரு உரிப்பான நபர் தான். சோஷியல் மீடியாவில் தான் அந்த அண்டைக்கு வளர்ந்ததுன்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா வச்சுக்கொண்டு இவ்வளோ பேர் வளர்கிறாங்க. அதான் அந்த ஆள் வளர்றதுல ஒரு குற்றம் இல்லை. ஆனால் வாய் கொழுப்பு கூடாது. உங்களுக்கு தெரியும், நேற்று தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் காசு கட்டணும்னு சொல்லி நிபந்தனையின் கீழே அதுவும் நீதிமன்றத்தில் ஒரு வார்ன் பண்ணி அவரை பிணையில் விட்டவங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு அடுத்த தலையடி ஒன்று வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அர்ச்சுனாட நாடாளுமன்ற பதவியை பறிக்கணும்னு சொல்லி வரண்டோ என்ற சட்டத்தின் அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு மேலே நீதிமன்றத்தில் கேஸ் வழக்கு செய்யப்பட்டிருக்கு. இவர் எம்பி பதவி பறிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அமைச்சரை இப்படித்தான் அவர் ஏற்கனவே ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவியை வகித்ததாக, அதாவது நாடாளுமன்ற அங்கத்தவராக இருந்தது என்று சொல்லி அவர் அங்கத்துவம் செல்லுபடியாகன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவரை டெர்மினேட் பண்ணவங்க. அதே மாதிரி அர்ச்சுனாக்கு அதே பாணியில் இந்த கேஸ் தொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு சனியனும் விட போரில், இந்த ஆளும் விட போரில் ஏதோ நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த கேஸை யார் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒசல கேரத் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செய்திருக்கார். என்ன வைத்தியர் என்ற அரசு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கலாது என்று சொல்லி இவர் இந்த கோவரண்டோ, அதாவது மருத்துவ அதிகாரியாக இவர் ஏற்கனவே இவருக்கு கடமை ஒன்று இருக்குது. இந்த கடமை நிமித்தம் இருக்கத்தக்க இவர் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கத்துவத்தை வகிக்க முடியாது. ஏற்கனவே நடந்த சம்பவங்களை முன்னுதாரணமாக வச்சுக்கொண்டு இந்த ஒசேல ஹேரத் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த வழக்கு எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதி தகுந்த ஆதாரங்களோட ஆரம்பிக்கிறாங்க. காரணமாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த பாராளுமன்ற அங்கத்துவம் சில வேளை பறிபோகலாம். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் சொல்கிற மாதிரியே சகல ஆதாரங்களும் இருக்குது. அதாவது இலங்கை வரலாற்றில் இப்படி அரச பதவியில் இருந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது, அங்கம் பெற முடியாது என்றும், அதுக்கு ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் நீதிமன்றத்தால் வழக்கெடுக்குரிய தீர்ப்பளிக்கப்பட்டு நிறைய அமைச்சு பதவிகள் பறிபோயிருக்குன்னு சொல்லி, அதோடு சேர்த்து இந்த அர்ச்சுனாக்கு மேலே நான் இப்படி ஒரு வழக்கை தொடர்றேன்னு சொல்லி வழக்கறிஞர் ஒசல ஹேரத் இந்த வழக்கை தொடர்ந்துருக்கார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனவரி 15ஆம் தேதி இதுக்குரிய முதலாவது வழக்கு ஆரம்பிக்க இருக்குது ஆதாரங்களோட. ஸோ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு மக்கள் வழங்கிய ஆணையின்படி இவர் பார்லமெண்ட்டுக்கு போயிருக்கிறார்னு சொன்னார். தேர்தலில் நிற்க முதலே அந்த வைத்திய அதிகாரிக்குரிய பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம், அல்லது இவர் தேர்தலில் நின்று முடிவு கிடைச்ச பிறகு கூட பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம். ஆனால் இந்த வழக்கு எப்படி என்று தெரியாது. அவர் இப்போ வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறது இவர்களுக்கு பிடிக்கலையா, அல்லது இவர் வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு தேர்தலில் நின்றது தான் பிள்ளையான்னு சொல்லி ஜனவரி 15ஆம் தேதி பிறகு தான் தெரியும். எனவே மக்களால் வழங்கப்பட்ட ஆணை தூக்க போதா வெல்ல போதா இவர வாய் கொழுப்பாள். என்ன சொன்னால், இவர் எங்கே போனாலும் அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்காங்க காரணமாக தான் எல்லா பிரச்சனையும் தேடி வர்றது. தனக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட ஆணையை வச்சுக்கொண்டு மக்களுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி யோசிச்சிருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. சோஷியல் மீடியாவில் ஒரு கொஞ்சம் ஈடுபாடு கூடுனதால் பப்ளிசிட்டி பண்ணணுமான்னு சொல்லி இதை செய்கிறாரா ஒன்றுமா தெரியல. ஆனால் செய்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அது போய் முடிகிறது தான் எங்கேயோ தக்க போய் முடியுது. ஏன்? வாயால் சரியான வார்த்தை பிரயோகங்கள் இல்லாதால, கதைக்கிறவங்க எதிர நிற்கிறவங்களுக்கு சரியான ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுக்காதால இந்த பிரச்சனை எல்லாம் வாடுறது. சரியோ புள்ளியோ நல்லதோ கெட்டதோ மனுஷன் நல்லம்னு சொல்லி தான் மக்கள் உள்ள அனுப்பினது. ஆனால் அவர் நடைமுறைகள் பிஹேவியர் பிள்ளையா இருக்கிற காரணமாக தான் இப்படியான பிரச்சனைகள் தேடி தேடி தொடர்ந்து கொண்டிருக்குது. இவர் உண்மைகளை உறக்க சொல்லி கொண்டு எல்லா சமூகத்தில் இருக்கிறவருக்கும் பிடிக்காது. ஸோ இந்த ஒசல ஹேரத் என்ற வழக்கறிஞர் இவருடைய நடைமுறைகள் சரியில்லைன்றதால, பேட் பிஹேவியர்ன்றதால தான் இந்த கேஸையே தொடர்ந்து இருக்கிறதாகவும் சமூகம் சொல்ல வருது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதி என்ன முடிவு, அதாவது கேஸ் ஆரம்பிக்கப்பட்டு இதுக்குரிய முடிவு எப்போ கிடைக்க போகுது, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இவருக்கு நிரந்தரமாக இருக்குமா, அல்லது பறிப்போமா, அல்லது வைத்தியர் அதிகாரி என்ற பதவி இல்லாமல் போகுமான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.